ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவான் வந்து பாருங்க 21/8/2025 விடியற் காலையில 1:08 வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார். அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்யதான் போறாரு. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சுக்கிரனால தொழில் அமோகமா டெவலப் ஆகும். தொழில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். தொழில் நல்ல பீக்குக்கு போகும். இதுக்கு சாலிடா சுக்கிரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 8 உங்க சுயஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப எனக்கு என்னோட சுயம் குறித்து நான் என்ன நிறைய மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்கிக்கணும், ரொம்ப நீட்டா இருக்கணும். ஆல்ரெடி துலாம் வந்து பாருங்க ராசியாதிபனே சுக்கிரன் அப்படின்னு நீட்டா டீசெண்டா அட்ராக்டிவா பிளசண்டா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகணும், கிளாஸ் ஆயிடணும், எக்ஸ்ட்ராடினரி அட்ராக்டிவ் ஆகணும். இப்படி எல்லாம் நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா தாராளமா நம்ம பண்ணிக்கலாம். இந்த காலகட்டம் ஏத்ததா இருக்கும். எனக்கு சமுதாயத்துல நான் செய்யாத தப்புனால ஒரு அவப்பேர் வந்துச்சு, அசிங்கம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்ன பாடாப்படுத்துது. அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் நல்ல பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டான். அவன் எந்த பாவத்துக்கு அதிபன் அந்த பாவத்துக்கும் நல்லது செஞ்சிடுவான். அந்த ஒரு கிரைட்டீரியால நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப சுக்கிரன் தொழில் சுக்கிரனா இருக்கா, தொழில்ல முன்னேற்றம் மேன்மை அப்படின்றத ஏற்படுத்திடுவான். சரி, இப்ப மத்த பிளானட்டரி பொசிஷன்லாம் எனக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பாத்துடலாம் வாங்க. அதாவது 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சூரியன் கேது கூட புதன் வந்து பாருங்க இந்த சுக்கிர பயிற்சி பகுதியில வந்து இந்த பாவத்துல உட்காருவாரு. சுக்கிர பயிற்சி முடியிற வரைக்கும் அதே பாவத்துல தான் இருக்காரு. அப்ப இந்த சூரியன் புதன் கேது 11ஆம் பாவம் அப்படின்றது என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் என்னோட தன்னம்பிக்கையினாலையும் தைரியத்தினாலையும், மேபி எங்க அப்பனோட சப்போர்ட்னால, மேபி எங்க மாமனாரோட சப்போர்ட்னால, மேபி எங்க ஹையர் அபிஷியலோட சப்போர்ட்னால நான் வெளிநாட்டுல வர்த்தகம் செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறேன். என்னோட தொழில ஃபாரினுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஃபாரின்ல வந்து ஒரு பிரான்சைஸ் பண்றேன். ஃபாரின் லெவல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனால லாபம் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் விரயத்துல செவ்வாய். விரயஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது நிறைய பேர் துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு. ஐயோ, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு ஆச்சேம்மா, எங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா கெட்டு போயிடுவாங்களே, சொத்து பத்து இருக்குன்னா வராதே அப்படின்னா பெருசா யோசிக்காதீங்க. குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ராகுனால வரக்கூடிய நல்லது அத்துணையும் நடத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவம் சனி பகவான் ரோக சனியா இருக்கார். ரோக சனியா இருக்கவர் கடன்ல இருந்து நம்மளுக்கு விமோச்சனம் கொடுக்க போறாரு, நோயில இருந்து விமோச்சனம் கொடுக்க போறாரு, எதிரிகள்ல இருந்து விமோச்சனம் கொடுப்பாரு. ஆனா அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா, அதனால என்னம்மா நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைய போறாரு இல்லம்மா. வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் நிவர்த்தி ஆன பின்னாடி நல்லது செய்ய போறாரு. வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் சனி வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 5, அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என் பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா சில ஆசைகளை சனி பகவான் நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேல குரு பகவான் பாக்கிய குருவா இருக்காரு. அப்புறம் என்ன, குரு ஒரு வருஷம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்க போறாரு. எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், நல்லது, அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. அப்புறம் என்ன நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக தொழில் சுக்கிரன் தொழில்ல ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு அபிவிருத்தி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள். இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவு எடுக்கணுங்க, இல்லைன்னா எங்க சொந்த ஜாதகத்தை நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.